മറയൂരിൽ ഇന്ത്യൻ ഗ്യാസ് വാഹനം തടഞ്ഞ് ബിജെപിയുടെ പ്രതിഷേധം. ഉപഭോക്താക്കളിൽ നിന്ന് അമിത നിരക്ക് ഈടാക്കി വീടുകളിൽ സപ്ലൈ ചെയ്യാതെ ടൗൺ ഏരിയ കേന്ദ്രീകരിച്ച് ഗ്യാസ് ഇറക്കി തിരിച്ചു പോകുന്ന പതിവാണ് വർഷങ്ങളായി ഇവർ ചെയ്തു പോരുന്നത്. ഉപഭോക്താക്കളിൽ നിന്ന് പണം മേടിച്ചിട്ടാണ് ഇവർ വീടുകളിൽ ഇറക്കാതെ പൊതുസ്ഥലങ്ങളിൽ ഇറക്കി ഉപഭോക്താക്കളെ വർഷങ്ങളായി പറ്റിക്കുന്നത് എന്നാരോപിച്ചാണ് ബിജെപി പ്രതിഷേധം നടത്തിയത്. ഇന്ത്യൻ ഗ്യാസ് சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வண்டி நம்ம நிறுத்தி வைக்க காரணம் என்ன அப்படின்னா, காலையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், குமிட்டாங்குழி பாகத்தில் நம்ம புதுப்பிக்கிறோங்கிற பேரில் பாவப்பட்ட ஆளுகள்கிட்ட, எஸ்சி எஸ்டி மேഖലയിൽ இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட 50 ரூபா வீதம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி அடியந்திரமாயிட்டு இடப்பட்டு அந்த 50 ரூபா வச்சு வாங்கக்கூடாது, அவங்களுக்கு இந்தியன் கேஸ் ஏஜென்சிக்காரங்களே 2 ஸ்டாஃபுகளை நியமித்து அவங்களுக்கு இலவசமாக அந்த இது ஒன்று ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த இது பூர்த்தீகரித்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆவசியப்பட்டிருக்கோம். இப்போ அதன் அடிസ്ഥാനத்தில் அவங்க வீண்டும் அதை செய்ய கிடையாது. அங்கே ஆளுகள்கிட்ட மொத்தமே வீண்டும் 50 ரூபா வச்சு வாங்கி கிட்டத்தட்ட 300-400 கனெக்ஷனுகளுக்கு மேலே இன்றைக்கி இங்கே புதுப்பிச்சிருக்காங்க, காரியம் செஞ்சுருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஒரு வெக்திகள் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது இந்தியன் கேஸினுடைய ஸ்டாஃபுகளுங்கிற பேரில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 20,000 ரூபா மறையூர் பஞ்சாயத்தில் பாவப்பட்ட ஆளுகளுடைய பைசா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அப்போது இது பாக்கி உள்ள ஜனங்கள் பிரதிகரிக்கிறது என்னன்னு சொன்னால், பாரதிய ஜனதா பார்ட்டி இங்கே கேஸு குட்டிக்கு பைசா கூட்டிக்கிட்டு இருக்காங்க, கேஸுக்கு பைசா கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற பைசாங்கிறது ஒரு தொகை டோர் டெலிவரிக்கு வேண்டிட்டோம். அது அடிസ്ഥാനத்தில் தான் நம்ம இங்கே கேஸ் குட்டிகளுக்கு பைசா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்தியன் கேஸ் கம்பெனி டோர் டெலிவரி நடத்துறது கிடையாது. பாவப்பட்ட ஆளுக இப்போ கர்சநாடாக இருக்கட்டும், இல்லை இப்போ மறையூர் மேഖലயாக இருக்கட்டும், இல்லை மேலே சம்பக்காடாக இருக்கட்டும், அங்கேருந்து கேஸ் அவசியமுள்ள ஆளுக வண்டி பிடிச்சு இங்கே கேஸ் குட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன ஆவசியப்படுறோம்னு சொன்னால், ஒன்று டோர் டெலிவரி கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணத்தை குறைச்சிட்டு அந்த அளவுக்குள்ள பைசா மட்டும் இங்கே உள்ள இந்தியன் கேஸ் கம்பெனி வாங்கணும்னு மட்டும் தான் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா பார்ட்டியின் பாகத்திலிருந்து ஒரு ஆவசியப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாக்கி உள்ள பார்ட்டிக்காரங்க இதை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி என்னுடைய ஆளுகள் இங்கே வண்டியை தடஞ்சு இங்கே பாவப்பட்ட ஆளுகளுக்கு கேஸ் குட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் தவறான ஒரு தகவல். அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஆவசியம் என்னென்ன ஒரு முறை கூட நான் சொல்லிக்கிறேன், இங்கே பாவப்பட்ட ஆளுகளுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் குட்டி, அதாவது அருகதப்பட்ட ஆளுகளுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் குட்டிங்கிறது டோர் டெலிவரி நடத்தக்கூடிய இந்தியன் கேஸ் ஏஜென்சி இன்னைக்கு மறித்து காரியங்கள் செஞ்சு நடு ரோட்டில் நிறுத்தி பாவப்பட்ட ஆளுகளை கொண்டு இன்னைக்கு கஷ்டத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராகிட்டு தான் பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னைக்கு காலையில் அந்த ரேக வச்ச இடத்துலையுமே பைசா வாங்காமல் காரியங்கள் செய்யணும். இந்த கேஸ் குட்டி நம்ம அந்தந்த அருகதப்பட்ட ஆளுகளுக்கு வீடுக்கு டோர் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி ஆவசியப்பட்டாங்க. இன்றைக்கி பல பிரதிஷேத பரிபாடிகள் நடத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு பேசுகிறத வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை குறித்து 2 வாக்குகள் பேசுவதற்காக எஸ்சி மோர்ச்சாவினுடைய ജില്ലാ പ്രസിഡന്റ് திரு ஏ ராஜ்குமார் அவர்களை அழைக்கிறேன். തുടർന്ന് വീടുകളിൽ എത്തിച്ചു നൽകാമെന്ന ഉറപ്പിന്മേൽ വാഹനം വിട്ടുകൊടുത്താണ് പ്രശ്നം പരിഹരിച്ചത്. ഇന്ത്യൻ ബുക്ക് പതിപ്പിക്കുന്ന ഇതിൽ നിന്ന് 50 രൂപ ഈടാക്കിയത് തിരിച്ചു നൽകാമെന്ന ഉറപ്പ് നൽകിയതായി മോർച്ച ജില്ലാ പ്രസിഡന്റ് രാജ്കുമാർ പറയുകയുണ്ടായി. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தெரியும், கும்பிட்டாங்குடியில் இந்தியன் கேஸ்ன்றது 2 ஸ்டாஃபுகள் கேஸை புதுப்பிக்கணும்னு சொல்லி ஒரு நபர் கையிலிருந்து 50 ரூபா அப்படிங்கும்போது இங்கே இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 500 பேர் புதுப்பிப்பாங்க. அப்போ 25,000 ரூபா, 20,000 ரூபா இப்படி இங்கேருந்து உள்ள பைசாவில் பாவப்பட்ட ஜனங்களுக்குள்ள கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கேஸ் ஏஜென்சி வருடத்துக்கு கோடிக்கணக்காக லாபம் கொய்கிறாங்க. அப்படி உள்ள நபர்கள் ஒரு ப்ரீ சர்வீஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை, அந்த 2 ஸ்டாஃபுகளுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா துச்சமான ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்கள அனுப்பிவிட்டு இதை புதுப்பிக்க சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க அப்படி செய்யாமல் இங்கே ரேக வைக்கணும், ரேக வச்சு புதுப்பிக்க இங்கே முடியலைன்னு சொன்னால் 50 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுக்கல, இல்லை புதுப்பிக்கலை அப்படின்னா ஊனாரில் போய் புதுப்பிக்க வேண்டியது வரும்னு சொல்லி பீஷ்டைப்படுத்தி பயப்படுத்தி இன்றைக்கி காரியங்களை சாதிச்சு இன்றைக்கி 400-500 பேர் இன்றைக்கி அந்த புதுப்பிச்சிருக்காங்க. அதில் 50 ரூபா வச்சு 10-20-25,000 ரூபா அவங்களுக்கு லாபம் உண்டாயிருக்கு. அப்போ ஒன்று சிந்திக்கணும். கேந்திர சர்க்கார் நமக்கு அப்படி சொல்லியிருக்கா, பிஜேபி சொல்லியிருக்கா, மோடிஜி சொல்லியிருக்காரா, டோர் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி தான் இவங்க நம்மகிட்ட இருந்து ஒரு துச்சமான பைசா வாங்குறாங்க. சிஎஸ் அப்படிங்கிட்ட போட்டு
இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது, அதே போல் நூறு வெட்டில் கொண்டு போய் போட்டாலும் கிரவுண்டுகளில் போட்டுக்கிறது, வர்ற வழிகளில் விற்கிறது. இப்போ பார்த்துருக்கீங்க, எங்கிட்ட வீடியோ இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடையில் தான் இருக்கு கேஸ் ஊற்றி, அந்த கடையில் 5 குட்டியோ 10 குட்டியோ எடுத்து வச்சுருக்காங்க. அருகதப்பட்ட ஆளுகளுக்கு கேஸ் ஊற்றி கிடைக்கிறது கிடையாது. ஆனால் வன்கடைக்காரங்களுக்கு இதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்கி வச்சுட்டு பாவப்பட்ட மக்களுக்கு அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. எங்களுக்குள்ள அவசியம் தான் டோர் டெலிவரி பண்ணணும். கேஸ் ரோட்டில் வச்சுலாம் கொடுக்க முடியாது. கஷ்டப்பட்ட ஆளுங்க வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் இருப்பாங்க. கேஸ் ஊற்றி வீட்டில் கூட கொடுக்கணும், டோர் டெலிவரி செய்யணும். அதே போல் இன்றைக்கி வாங்கின அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். எங்களுக்குள்ள டிமாண்ட் அதெல்லாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வருங்க. அது மட்டும் இல்லை, பிரதான மந்திரிக்கும் இந்தியன் கேஸ் ஏஜென்சிக்கும் நாங்கள் வந்துட்டு இந்தியன் ஆயிலுக்கும் பராதி வச்சுருக்கோம், பிரதான மந்திரிக்கும் பராதி வச்சுருக்கோம். நாங்கள் நிசாரமாக காண மாட்டோம். பாவப்பட்ட மக்கள் கூட யார் நிக்காட்டினாலும் அது பிஜேபி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது மட்டும் கேட்டுக்கிறோம்.